ரயிலில் கொள்ளையடித்த கொள்ளையர்களை கண்டுபிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொள்ளை போன மரப்பெட்டி மற்றும் ரயில் பெட்டியை கைப்பற்றி ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ரயிலில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பிடிப்பதற்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திங்கட்கிழமை அன்று சேலத்திலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 326 கோடி ரூபாய் பழைய மற்றும் சேதமடைந்த நோட்டுகளில் கிட்டத்தட்ட 5 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளார்கள். இதனை கண்டுபிடிப்பதற்காக ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மொத்தமாக 226 மரப்பெட்டிகள் மூலமாக அந்த பழைய மற்றும் சேதமடைந்த ரூபாய் நோட்டுகள் கொண்டு வரப்பட்டது. அதில் 5 மரப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த பணத்தினை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர். அந்த 5 மரப்பெட்டிகளையும் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக எழும்பூரில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகத்தில் டிஐஜி அஸ்ரப் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். அதில் ஏதும் கைரேகை கிடைக்கப்பட்டுள்ளதா அல்லது அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் மேலும் ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து அந்த மரப்பெட்டி மூலமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு 4 பேரின் கைரேகையை தடயவியல் அறிவியல் துறையினர் சேகரித்துள்ளனர். அதன் மூலமாகவும் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே ரயில் கொள்ளையர்கள் மற்றும் பிற கொள்ளையர்களில் ஈடுபட்டவர்களுடைய கைரேகை இந்த கைரேகையுடன் இணைந்துள்ளதா என்பது குறித்தும் தற்பொழுது ஒரு பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் விருத்தாச்சலம், சேலம், சென்னையைச் சேர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர்களது விசாரணையை குறிப்பிட்ட பகுதியில் முடுக்கிவிட்டுள்ளனர்.